ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட சார்சரர் அவென்லி மாஸ்டர் டார்க் ஹெட்ஸ் அப்படின்ற திரைப்படம் இப்போ லைன் கேட் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில டோட்டலா பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் டீம்ஸா காமிக்கிறாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா டீமன்ஸ், இன்னொன்னு வந்துட்டு பூமியை காப்பதற்காக ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 100 வருஷத்துக்கு ஒரு அடி பிறக்கிற ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா பிறந்தாப்ல. ஸோ அவங்களை எப்படியாவது பொறுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியை காப்பாற்றக்கூடிய டீம் வந்து அவங்க ராஜாவோட சேர்த்து கிளம்புறாங்க. பட் இருந்தாலுமே அந்த டீமன்ஸ்க்கு எதிரான போர்ல இவங்களால பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியல. அவங்களுடைய ராஜாவுமே வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அடுத்து வரக்கூடிய ராஜாவுக்கு கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிற காரணத்தினால இவரை பாத்துக்கிற பொறுப்பு பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வழங்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஷார்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மெயினா அந்த ஃபேண்டசி வேர்ல்டு காமிச்ச விது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. தென் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, படம் ஃபுல்லாமே இந்த சிஜி ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே சிஜி அப்படின்றது அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல. படத்துல அங்கங்க வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்குமே படத்தை நடிச்ச எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் எதை நோக்கி தான் போகுது அப்படின்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ லைன் கேட் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக அந்த மூவிக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பார்த்தீங்கன்னா 6.9 கொடுக்கலாம்.